Hello everyone. Greetings everybody. How are things with you? I hope you will be fine. Have a beautiful day. Welcome back science class. In this video session, we are going to learn chapter 14 lesson chemical effects of electric current from 8th standard. Okay students, let's begin today's lesson. Okay. ஸோ கெமிக்கல் எஃபெக்ட்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட் ஓகேங்களா, அதாவது எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் ஆகி கரண்ட் நம்மளுக்கு கிடைக்கிது இல்லை, ஸோ அந்த மின்சாரம் அதில் நடக்கிற ஒரு சில வேதியியல் நிகழ்வுகளை பற்றி தான் இதில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, கெமிக்கல் எஃபெக்ட்ஸ்னால் வேதியியலோட ஒரு சில தாக்கங்கள். ஓகேங்களா, ஸோ அதை பற்றி இதில் பார்க்க போகிறோம். Your elders might have cautioned you against touching an electrical appliances with wet hand. ஓகேங்களா, உங்களோட எல்டர்ஸ் வந்து சொல்லியிருப்பாங்க, உங்களோட பெரியவங்க, உங்கள் தாத்தா பாட்டிங்களோ இல்லை உங்கள் அப்பா அம்மாவோ ஈர கையோடு வந்து எலக்ட்ரிசிட்டி சுவிட்ச் போர்டு வந்து ஆன் பண்ணாத, இல்லை வேறு எந்த எலக்ட்ரிக்கல் ஆப்ஜெக்ட்ஸையும் நீ வந்து டச் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ப்ரிகாஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, பட் டூ யூ நோ why it is dangerous to touch an electrical appliances with wet hand? ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரம் அதாவது அந்த வாட்டர் வந்து எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணுறதுக்கான ஒரு சில ஆக்டிவிட்டீஸு இருக்குது. ஓகேங்களா, ஸோ அது ஈஸியாக வந்து கரண்ட்டாக கண்டக்ட் பண்ணும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஈரக்கையோட எலக்ட்ரிக் அப்ளையன்சஸ் வந்து டச் பண்ணும்போது அந்த வாட்டருக்கு உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணுறதுக்கான கெப்பாசிட்டி அதிகமாக இருக்குது. ஓகேங்களா, ஸோ அந்த எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணி உங்களோட பாடிக்கும் அந்த எலக்ட்ரிசிட்டி வந்து ஃப்ளோ ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பிகாஸ் ஹியூமன் பாடி ஆல்சோ கண்டெயின் லாட் ஆஃப் சால்ட். ஓகேங்களா, சால்ட் அயான்ஸ். ஸோ அந்த மாதிரி அயான்ஸ் கண்டெயின் ஆகிருக்கிறதுனால ஓகேங்களா, அது மட்டும் இல்லாமல் நம்மளோட உடம்புல ஃப்ளூயிட்ஸும் இருக்குது, லிக்விட்ஸும் இருக்குது. ஸோ அதில் ஒரு சில மினரல் கண்டென்ட் இருக்குது. ஸோ அது எல்லாமே உங்களுக்கு அயன் கண்டென்ட்டாக கன்வெர்ட் ஆகும். நம்மளோட பிளட் மாலிகுல்ஸில் உங்களுக்கு அயன் கண்டென்ட் இருக்குது. ஓகேங்களா, தட் இஸ் ஹீமோக்ளோபின். ஸோ அதில் அயன் கண்டென்ட் இருக்குது. அயன் வந்து எலக்ட்ரிசிட்டி கண்டக்ட் பண்ணும் அப்படின்றது உங்களுக்கே தெரியும். ஸோ அதனால தான் நம்மளோட ஹோல் பாடியில் இருக்க அந்த ஃப்ளூயிட்ஸ் மூலயமா என்ன ஆகுது, எலக்ட்ரிசிட்டி நம்மளையும் வந்து அட்டாக் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால தான் நம்ம ஒரு கண்டக்டராக இருக்கும். ஹியூமன் பாடி ஆல்சோ அனதர் ஒன் கண்டக்டர். ஓகேங்களா, ஸோ நம்மளும் கண்டக்டராக இருக்கிறதுனால நம்மளை வாட்டரை டச் பண்ணிவிட்டு ஈரத்தோடு வந்து எலக்ட்ரிசிட்டியை டச் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஓகே நெக்ஸ்ட்டு. We have learnt earlier that the material which allow electric current to pass through them are good conductor of electricity. ஸோ எந்த ஒரு பொருளில் எந்த ஒரு ஆப்ஜெக்டெலாம் வந்து அதன் வழியாக அதோட உடம்பு வழியாக என்ன பண்ணுது, ஒரு எலக்ட்ரிசிட்டியை பாஸ் பண்ணுதோ அதெல்லாம் வந்து கண்டக்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஆன் த அதர் ஹேண்ட்ஸ் மெட்டீரியல் விச் டு நாட் அலோவ் எலக்ட்ரிக் கரண்ட் டு பாஸ் த்ரூ தெம் ஈஸிலி ஆர் புவர் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. எந்தெந்த ஒரு ஆப்ஜெக்ட் எல்லாமே எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணாதோ, ஓகேங்களா, அதாவது எலக்ட்ரிசிட்டியை அதோட பாடி வழியாக அலோவ் பண்ணாதோ பாஸ் பண்ணாதோ, ஸோ அந்த மாதிரி ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து புவர் கண்டக்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா, இன் கிளாஸ் 6th we made a tester to test whether a particular material allow the electric current to pass through it or not. Do you recall how the testers help us in deciding that? ஓகேங்களா, ஸோ இந்த டெஸ்டர் யூஸ் பண்ணி குட் கண்டக்டர் எது, புவர் கண்டக்டர் எது அப்படின்றத நம்ம 6th வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். ஸோ இதுவும் வந்து அதே சேம் ஆக்டிவிட்டி தான். இங்கே பாருங்கள். ஸோ திஸ் இஸ் எ பேட்ரி, திஸ் இஸ் பல்ப், திஸ் இஸ் எ டெஸ்டர். ஸோ டெஸ்டரில் இந்த ஃப்ரண்ட்டில் இருக்க பார்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு அயன். ஓகேங்களா, ஸோ அயன் அப்படின்றதுனால இரும்புன்றதுனால உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணும். ஸோ அதனால் இந்த ஒயர் கனெக்ஷன் நம்ம கொடுக்கும்போது பேட்டரியிலேருந்து வர கரண்ட் பாஸ் ஆகிட்டு இது வழியாக கரண்ட் வந்து ட்ராவல் ஆகி பேட்டரியிலேருந்து ஒயர் வழியாக வர கரண்ட் இங்கே பாஸ் ஆகுது. இங்கேருந்து இந்த சைடு வந்து இப்படியே ட்ராவல் ஆகுது, கரண்ட்டு ட்ராவல் ஆகிட்டு இந்த ஒயர் வழியாக போயிட்டு பல்பு வந்து க்ளோ பண்ணுது. ஓகேங்களா, ஸோ எரிய வைக்கிது. ஸோ புவர் கண்டக்டர் பார்த்திங்கன்னா இது வந்து பிளாஸ்டிக். ஓகேங்களா, ஸோ இந்த பிளாஸ்டிக் வந்து புவர் கண்டக்டர், அதாவது எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணலை. ஸோ அதனால் பல்ப் வந்து என்ன ஆகலை, உங்களுக்கு க்ளோ அப் ஆகலை. ஓகேங்களா, ஸோ இதுதான் மெயின் ரீசன். குட் கண்டக்டர், பேட் கண்டக்டர் அப்படின்றது நம்ம ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம். We found that metals such as copper and aluminum conduct electricity, whereas
materials such as rubber, plastics and wood do not conduct electricity. ஸோ ஒரு சில மெட்டல்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு காப்பர், அலுமினியம் இந்த மாதிரி மெட்டல்ஸ் எல்லாமே உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டியை நல்லா கண்டக்ட் பண்ணுது. அட் த சேம் டைம் இந்த பிளாஸ்டிக், ரப்பர், வுட் இந்த மாதிரி இருக்க நான் மெட்டல்ஸ் எல்லாமே உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணுறது இல்லை. However, so far we have used our tester to test material which were in solid state. But what about liquid? Do liquids also conduct electricity? Let us find out. ஸோ இப்போ நம்ம சாலிட் ஸ்டேட்டில் டெஸ்டர் யூஸ் பண்ணி என்ன பண்ணிட்டோம், எலக்ட்ரிசிட்டி எதில் கண்டக்ட் ஆகும் எதில் கண்டக்ட் ஆகாது அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அதாவது டெஸ்டரில் உங்களுக்கு குட் கண்டக்டர், ஐ மீன் சாலிட் ஃபேஸில் இருக்கிற ஒரு பொருள், சாலிட் ஃபேஸில் இருக்க ஆப்ஜெக்ட்ஸில் குட் கண்டக்டர் எது, பேட் கண்டக்டர் எது, ஐ மீன் புவர் கண்டக்டர் எது அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி லிக்விட்லேயும் ஒரு சில விஷயங்கள் இருக்குது. ஸோ லிக்விடில் எது குட் கண்டக்டர், எது வந்து புவர் கண்டக்டர் அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஓகே, ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாலிட் ஃபேஸில் எது குட் கண்டக்டர் எது பேட் கண்டக்டர் அப்படின்றதுக்கான ஒரு எக்ஸாம்பிள். ஓகேங்களா? எலக்ட்ரிக்கல் கண்டக்டர்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டீல். ஸோ ஸ்டீல் வந்து ஒரு குட் கண்டக்டராக இருக்குது. சில்வர் இஸ் ஏ கண்டக்டர், கோல்ட், காப்பர், சீ வாட்டர். ஓகே, அடுத்தது அயன், இந்த மாதிரி விஷயம்லாம் உங்களுக்கு கண்டக்டர். ஓகே, ஸோ திஸ் சைடஸ் இன்சுலேட்டர், அதாவது புவர் கண்டக்டர். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து கரண்ட்டை பாஸ் பண்ணவே பண்ணாது. ஓகே, ஸோ ஃபஸ்ட் ஒன் இஸ் வுட், புவர் கண்டக்டர்ஸ். ஃபஸ்ட் ஒன் இஸ் வுட். ஸோ வுட் வந்து புவர் கண்டக்டர், கிளாஸ் புவர் கண்டக்டர், இந்த மிரர். ஓகேங்களா? ஸோ அது வந்து புவர் கண்டக்டர், ரப்பர் புவர் கண்டக்டர், ஆயில், பிளாஸ்டிக் பாட்டில். ஸோ இது பிளாஸ்டிக் இதெல்லாம் வந்து இந்த உங்களுக்கு புவர் கண்டக்டராக இருக்குது. ஓகே, ஸோ இப்போ இது வந்து ஓரளவுக்கு வந்து இதில் சாலிட் ஃபேஸ் பார்த்துட்டோம், கொஞ்சம் லிக்விட் ஃபேஸஸும் பார்ப்போம். ஓகே, ஸோ இதில் என்னென்ன மெட்டீரியல் கொடுத்துருக்காங்கன்னா டிஸ்டில்டு வாட்டர் கொடுத்துருக்காங்க, டேப் வாட்டர், லெமன் ஜூஸ், வினிகர், குக்கிங் ஆயில், மில்க், ஹனி, சோடா காம்பவுண்ட்ஸ், மெர்க்குரி, ஃபியூல் இதெல்லாமே கொடுத்தாச்சு. இதில் எது இது குட்டு எது எது புவர் கண்டக்டர் அப்படின்றத பார்ப்போம். ஓகேங்களா? டிஸ்டில்டு வாட்டர். ஸோ டிஸ்டில்டு வாட்டரில் பார்த்தீங்கன்னா அதில் இருக்க நிறைய அயன் கண்டென்ட்டை அவங்க என்ன பண்ணிடுறாங்க, ஃபில்டர் பண்ணி எடுத்துடுறாங்க. ஸோ டிஸ்டில்டு வாட்டரில் புவர் கண்டக்டர், ஏன்னா அதில் எலக்ட்ரிசிட்டி கண்டக்ட் ஆகாது. ஸோ தட் இஸ் புவர் கண்டக்டர். டேப் வாட்டர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு குட் கண்டக்டர், ஏன்னா அதில் ஒரு சில சால்ட் கண்டென்ட் இருக்குது. லெமன் ஜூஸ் பார்த்திங்கன்னா குட் கண்டக்டர். ஸோ திஸ் இஸ் ஏ அஸ்டிக் ஆசிடில் உங்களுக்கு அயன் கண்டென்ட் இருக்குது. ஸோ தட் இஸ் கண்டக்ட் எலக்ட்ரிசிட்டி. ஓகே, வினிகர் வந்து உங்களுக்கு கண்டக்ட் பண்ணலை. குக்கிங் ஆயில், ஸோ குக்கிங் ஆயில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு குட் கண்டக்டர்ஸாக இருக்குது. ஓகேங்களா? வினிகரும் லெமன் ஜூஸும் உங்களுக்கு அஸ்டிக் ஆசிட் தான், பட் இருந்தாலும் லெமனில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சில அயன் கண்டென்ட் இருக்குது. பட் வினிகர் வந்து உங்களுக்கு எப்படி ரெடி பண்ணுறாங்கன்னா கெமிக்கல் ப்ராசஸ் மூலியமாக தான் உங்களுக்கு வினிகர் ரெடி பண்ணுறாங்க. ஸோ அதில் அந்த லெமனோட ஒரு சில காம்போனண்ட் இதில் இல்லை. ஓகேங்களா? வினிகரில், அதனால் அது புவர் கண்டக்டராக இருக்குது. குக்கிங் ஆயில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வினிகர் வந்து புவர் கண்டக்டர், குக்கிங் ஆயில் குட் கண்டக்டர். குக்கிங் ஆயில் உங்களுக்கு புவர் கண்டக்டர், இங்கே மாற்றி கொடுத்துருக்காங்க, வினிகர் கண்டக்ட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ இது இங்கேயும் போகும். ஓகே, ஸோ வினிகர் வந்து குட் கண்டக்டர், குக்கிங் ஆயில் புவர் கண்டக்டர். ஓகேங்களா? மில்க்கு கண்டக்டர், ஹனி புவர் கண்டக்டர், சோடா காம்பவுண்ட் குட் கண்டக்டர், மெர்க்குரி குட் கண்டக்டர். ஆயில் வந்து உங்களுக்கு கண்டக்ட் பண்ணாது. ஓகே, எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணாது, ஹீட்டை மட்டும் தான் கண்டக்ட் பண்ணும், எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணாது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். ஸோ லிக்விட்ஸ் வந்து உங்களுக்கு கண்டக்டராக ஒர்க் ஆகுதா அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, டு லிக்விட்ஸ் கண்டக்ட் எலக்ட்ரிசிட்டி? டு டெஸ்ட் வெதர் எ லிக்விட் அலோவ் எலக்ட்ரிக் current to pass through it or not, we can use the same tester. ஸோ அதே டெஸ்டர் யூஸ் பண்ணி நம்ம கரண்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகுதா இல்லையா அப்படின்றத நம்ம செக் பண்ண போகிறோம். ஓகே, which we made in class 6th. However, replace the cell by a battery. Also prefer using the tester. We should check whether it is working or not. ஓகேங்களா? ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், பேட்ரி எல்லாமே யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அந்த டெஸ்டருக்கு பதிலாக நம்ம அந்த லிக்விட் எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? லிக்விட் எடுத்து நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம், செக் பண்ணுறோம். பேட்ரி எல்லாமே அதே சேம் தான்.
அந்த டெஸ்டருக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம், லிக்விட் வந்து ஆட் பண்ணுறோம். ஓகேங்களா. ஸோ இங்கே கொடுத்துருக்குற ஆக்டிவிட்டியில் பாருங்கள். ஸோ வேரியஸ் லிக்விடில் அதே சேம் ப்ராசஸை ப்ராபபிலிட்டியை நம்ம செக் பண்ணி பார்க்கணும். இங்கே கொடுத்துருக்காங்கல்ல, ஸோ இதுதான் வந்து அந்த செட்டப். ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து இந்த பீக்கரில் நம்ம ஜூஸ் எடுத்துக்கிறோம். என்ன ஒரு ஆயில் ஐட்டமோ இல்லை எந்த லிக்விட் எடுத்துக்கிறோமோ அந்த லிக்விடை இதில் போர் பண்ணிக்கணும். போர் பண்ணிவிட்டு இந்த ஃபுல் சர்க்கியூட், அதாவது க்ளோஸ்டு பாத்தாக இருந்தால் மட்டும்தான் எலக்ட்ரிசிட்டி கண்டக்ட் பண்ணணும். ஓகேங்களா. ஃபுல்லாக வந்து எலக்ட்ரிசிட்டி பாஸ் ஆகும், இல்லைனா பாஸ் ஆகாது. க்ளோஸ்டு பாத்தாக இருக்கணும். ஓகே. ஸோ இது வந்து க்ளோஸ்டு பாத்தாக தான் இருக்குது. திஸ் இஸ் எ பேட்ரி, திஸ் ஒன் இஸ் பேட்ரி, திஸ் இஸ் லைட், திஸ் இஸ் அது கண்டக்டரா இல்லை புவர் கண்டக்டரா, பேட் கண்டக்டரா, குட் கண்டக்டரா, இன்சுலேட்டரா அப்படின்றத நம்ம செக் பண்ண போகிறோம். ஓகேங்களா. ஸோ இது வந்து லெமன் ஜூஸ் எடுத்துக்கிறோம். எந்த லிக்விட் எடுத்துக்கிறோமோ அதை போர் பண்ணிக்க வேண்டியது. திஸ் இஸ் ஆல்சோ ஒயர். இது எல்லாமே ஒயர் கனெக்ஷன்ஸ். ஓகே. ஓகே. When the liquid between the two ends of the tester allow the electric current to pass, the circuit of the tester becomes complete. The current flow in the circuit and the bulb glows. ஸோ அதில் உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி கண்டக்ட் பண்ணுற கெப்பாசிட்டி இருந்தால் கன்ஃபார்ம் அந்த லிக்விட் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து சர்க்கியூட் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகும். ஃப்ளோ ஆகிட்டு உங்களுக்கு பல்ப் வந்து க்ளோ அப் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. when the liquid does not allow the electric current to pass, the circuit of the tester is not complete and the bulb does not glow. ஸோ அங்கே எலக்ட்ரிசிட்டி உங்களுக்கு ப்ரொடியூஸ் ஆகலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து அந்த எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட் வந்து கம்ப்ளீட் ஆகலை. ஸோ அதனால் என்ன ஆயிருக்கு, அங்கே எலக்ட்ரிசிட்டி பாஸ் ஆகலை, பல்பும் க்ளோ அப் ஆகுது. in some situation even though the liquid is conducting, the bulb may not glow. ஒரு சில டைம் பல்ப்ஸ் வந்து அந்த லிக்விட் கண்டக்ட் பண்ணும், பட் பல்ப் வந்து க்ளோ அப் ஆகாது. அதுக்கான ரீசன் என்ன பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லோவாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பல்பில் ஏதாவது ப்ராப்ளமாக இருக்கலாம். ஓகே. do you remember why the bulb glow when the electric current passed through it? due to the heating effect of current. ஓகேங்களா. ஸோ அந்த ஃபிலமெண்ட் வந்து ஹீட் ஆனால் மட்டும்தான் கரண்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஹீட் லோவாக இருந்துச்சுன்னா பல்ப் வந்து க்ளோ அப் ஆகாது. the filament of the bulb gets heated to a high temperature and it is started glowing. however, if the current through a circuit is too weak, ஸோ அந்த ஃபிலமெண்ட் ஹீட் ஆகலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு பல்ப் வந்து க்ளோ அப் ஆகாது. அதுக்கான ரீசன் என்ன பார்த்தீங்கன்னா கரண்ட் வந்து ட்ராவல் ஆகுது, அதாவது கண்டக்ட் பண்ணுது, ஆனால் கொஞ்சம் ரொம்ப வீக்காக இருக்குது. ஓகேங்களா. அந்த கண்டக்டிங் கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா ரொம்ப வீக்காக இருக்குது. ஸோ அதனால் இந்த ஃபிலமெண்ட் வந்து ஹீட் ஆகாது. ஓகே. however, if the current through a circuit is too weak, the filament does not get heated. ஸோ அந்த ஃபிலமெண்ட் வந்து ஹீட்டே ஆகாது sufficiently and it does not glow. ஸோ அதுக்கு தேவையான அளவுக்கு ஹீட் ஆகலைன்னா அது வந்து க்ளோ அப் ஆகவே ஆகாது. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு, அண்ட் why is the current in the circuit weak? well, through a material may conduct electricity, it may not conduct it as easily as a metal. ஸோ மெட்டல் மாதிரி ஒரு சில பொருட்கள் வந்து ஈஸியாக கண்டக்ட் பண்ணாது. மெட்டல் மட்டும்தான் எலக்ட்ரிசிட்டியை ஈஸியாக கண்டக்ட் பண்ணும். மெட்டலை தவிர நான் மெட்டல்ஸ் வேறு எந்த ஒரு ஆப்ஜெக்ட்ஸும் வந்து எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணவே பண்ணாது. as a result, the circuit of the tester may be complete and yet the current through it may be too weak to make the bulb glow. can we make another tester when can detect the weak current? ஸோ வீக் கரண்ட் இருக்காதுல அப்படின்றத நம்ம செக் பண்ணிட்டு தான் என்ன பண்ண முடியும், அந்த பல்ப் வந்து கரெக்டாக க்ளோ அப் ஆகுது, அதுக்கான ரீசன் என்ன அப்படின்றத நம்ம செக் பண்ணுறோம். ஓகேங்களா. ஸோ அந்த பல்புக்காக நம்ம என்ன பல்ப் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்இடி யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா. யூ மே யூஸ் அன் எல்இடி இன் பிளேஸ் ஆஃப் த எலக்ட்ரிக் பல்ப் இன் த டெஸ்டர் ஆஃப் ஃபிகர் 14.2. ஸோ பல்பு வந்து க்ளோ அப் ஆனால் தான் நம்மளுக்கு அதில் எலக்ட்ரிசிட்டி வந்து த்ரோ ஆகுதா இல்லையா அப்படின்றத நம்மளால என்ன பண்ண முடியும், ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ பல்புக்கு பதிலாக இன்னும் ஒரு சில விஷயங்களை நம்ம சேஞ்ச் பண்ணி என்ன பண்ணலாம், இந்த ஃபுல் சர்க்யூட்டை நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ அந்த பல்பை பற்றி ஃபுல்லாக பார்த்துடலாம். ஓகே. there are two wires called leads. ஓகேங்களா. ஸோ 2 wires இருக்குது, அதை வந்து leads அப்படின்னு சொல்கிறோம். attached to an LED பல்பு கூட 2 அட்டாச் பண்ணியிருக்காங்க. one lead is slightly longer than the other.
Remember that while connecting to a circuit, the longer lead is always connected to the positive terminal of the battery and the shorter lead is connected to the negative terminal of the battery. ஓகேங்களா? ஸோ வந்து லாங்கராக இருக்கிறது பாசிட்டிவ் கூட கனெக்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? லாங்கராக இருக்கிறத பாசிட்டிவ் கூட கனெக்ட் பண்ணுறோம், லெஸ்ஸாக இருக்கிறது லோவாக இருக்கிறத நெகட்டிவ் கூட கனெக்ட் பண்ணுறோம். ஸோ பாசிட்டிவ் கூட கனெக்ட் பண்ணுறோன்னா இது வந்து நெகட்டிவாக இருக்கணும், நெகட்டிவ் கூட கனெக்ட் பண்ணுறோன்னா இது பாசிட்டிவாக இருக்கணும். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் ஹைட்டாக இருக்கிறது உங்களுக்கு நெகட்டிவ் டெர்மினல், லெஸ்ஸாக இருக்கிறது பாசிட்டிவ் டெர்மினல். ஓகேங்களா? ஸோ இதுதான் உங்களுக்கு மெயின் கண்டுபிடிக்கிற விஷயம். இது கரெக்டாக நீங்கள் வந்து அந்த சர்க்யூட்டை கம்ப்ளீட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு கரெக்டாக கரண்ட்டு வந்து த்ரோ ஆகும், இல்லைனா கரண்ட் பாஸ் ஆகிறது ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். ஓகே, ஸோ okay students, that's the end of our topic. I hope you all are understand this topic. If you have any doubt, please leave a question in our WhatsApp group. Remaining we will see later. Thank you students. Thank you to all. Happy learning.